அதிகமாக அந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தையாக நீங்கள் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா தேவனாயிருந்து எங்களோடு கொடுத்து எங்களை வழிநடத்தி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்றவர் உங்களுடைய கரம் எங்களோடு எங்கள் பிள்ளைகளோடு சபை மக்களோடு அனைவரோடும் கலந்திருப்பதாக. ஆமென். ஆமென். குட் மார்னிங். சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஏசு நல்லவர் என்றவங்க கரம் கொப்பி பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு, தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். உங்க 2 பேரை நினைச்சிட்டே வந்தேன், பார்க்கவுமா அன்னைக்குன்னு. வெரி குட், சோத்ரம். இந்த ஏறத்தாழ இந்த ஒரு வருஷம் பாடத்தினுடைய கடைசி வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆனால் மிக முக்கியமான ஒரு பாடத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொதுவா உலகத்துல கிறிஸ்தவனா ஏழையாக்கணும், அதுலயும் பாஸ்டர்னா சைட்ல ஒரு பேக் மாட்டிக்கணும். தேங்க்யூ. சைட்ல ஒரு பேக் மாட்டிக்கணும், ஒரு பைபிள், அதுவும் அது கிழிஞ்சிட்டு இருக்கணும், அந்த பைபிள் எப்படி வச்சுக்கணும், பரிதாபமா கர்த்தருக்கு சோத்திரமா கர்த்தருக்கு சோத்திரமானு வீடு சந்திக்கணும். இந்த உலகம் நமக்கு குத்தின முத்திரை. பட் ஆண்டவர் அது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எழுதின தீர்மானமா? அப்படிதான் நாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரா? இப்படி ரொம்ப ஏழ்மை அப்படின்னு ஒரு கூட்டத்தார் இருந்தா, இன்னொரு கூட்டத்தார் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். அப்படின்னா ஊழியக்காரன்னா சொந்தமா ஜெட் பிளேன் வச்சுக்கணும், ஸ்டார் ஹோட்டல்ல தங்கணும், மெர்சிடிஸ் பென்ஸ் காராவது இருக்கணும். இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் ஏழ்மையா இருக்கணும்னு, இன்னொரு பக்கம் இல்ல ரொம்ப வசதியா இருக்கணும்னு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பணத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, சம்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நாம உலகத்தாருடைய ஞானத்தின் மீது சார்ந்திராமல் முழுக்க முழுக்க வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கு ஆங்கிலத்தில் பிப்ளிக்கல் எக்கனாமிக்ஸ், வேதாகம பொருளாதாரம். வேதாகம பொருளாதாரம். நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மேன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா, இதை செய்தால் இதை தருவேன், இல்ல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் அதுல வச்சுட்டு, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை வச்சுட்டு, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, குறிப்பா ஆதாமை பார்த்து, தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புசிக்கலாம், இதை ஒண்ணு மட்டும் புசிக்காது. ஒரு கண்டிஷன், ஒரே கண்டிஷன், விலக்கப்பட்ட கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. சில ரொம்ப அறிவாளிகள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு அவன் சாப்பிடுவான்னு தெரியுமே, அவர் ஆண்டவர் தானே, முக்காலத்தையும் அறிந்தவர் தானே, அந்த பழத்தை வைக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழத்தை வைக்காம இருந்திருந்தா
ஆண்டவர் ஆதாம் ஏவாள் எங்க மதிச்சிருப்பாங்க? இல்ல, நம்ம ஆண்டவர் ஒரு பெர்ஃபெக்ட் பிசினஸ்மேன். பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். ஆபிரகாமை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? கண்டிஷன், நீ உன் இனத்தாரையும். கிளாஸே முடிய போது முறைக்கிறீங்களே. ஆதியாகமம் 12 முதல் 3 வசனம் படிங்க. நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கண்டிஷன் என்ன? முதல் வசனம். கண்டிஷன் என்ன? முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது கண்டிஷன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ செஞ்சையானா நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதை செய்தால் இதை தருவேன். கரெக்டா? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க. அது உண்மைதானே? ஆண்டவர் இதை செய்தால் இதை தருவேன். பரிசுத்தமா வாழு, இதை தருவேன். நீதியா வாழு, இதை தருவேன். உனக்கு இஷ்டமா வாழு, சீக்கிரம் போய் சேரு. இல்லையா? ஆமா தானே? சரி, இப்போ ஆண்டவருடைய ராஜ்யம் நடத்தப்பட பொருளாதாரம் அவசியம். கரெக்டா? ஒரு சபை நடத்த என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. சபையில இருந்து அப்படியே கொஞ்சம் வரலாமா? ஒரு குடும்பம் நடத்த என்ன தேவை? நமக்கு ரெண்டு பர்சனாலிட்டி. ஆவிக்குரிய, நெக்ஸ்ட் மாம்சத்துக்குரிய சரீரம் அப்படின்னு 2 ஆள் தத்துவம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? நமக்கு 2 பர்சனாலிட்டி இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஆவிக்குரிய மனிதன், மாம்சத்துக்குரிய மனிதன். சரிதானா? இது புக்கு நடத்துவனே அந்த மாதிரி இல்லை. இந்த பாடமே ரொம்ப வித்தியாசம். நீங்க கூடவே பதில் சொல்லணும் வந்தா தான் எனக்கும் ஈஸியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நாம ஆவிக்குரிய மனிதன். இப்போ நான் ரொம்ப யாரு? ஆவிக்குரிய மனிதன். 2 மணிக்கு கரெக்டா? சரி, இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமா இருக்கணும், உபவாசம் எடுக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். ஆமா தானே? துதிக்கணும், ஆராதிக்கணும். இதெல்லாம். மாம்சத்துக்குரிய மனுஷன் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? 3 வேளை சாப்பிடணும், அப்புறம் குளிக்கணும், சுத்தமாக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும், ஓய்வு எடுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். நம்மள எப்பவுமே எப்படி வச்சுக்கணும்? ஃபிட்டா வச்சுக்கணும். ஓகே, உழைக்கணும், சம்பாதிக்கணும், பியூட்டி பார்லருக்கு போகணும்,
சரி, ஓகே, சரி. இப்போ பண கஷ்டம் வந்துச்சு, பண கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்றோம்? நீங்க, நான் சீரியஸா எத்தனை போலான்னு நினைக்கிறேன், நீங்க நகைச்சுவை எத்தனை போலான்னு நினைக்கிறீங்க. ரெண்டுத்துக்கும் நான் ரெடி. ஐயா, என்ன வயசு உங்களுக்கு? 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பிள்ளைங்க? இப்ப நீங்க கேட்டது உங்க மனைவிக்கு தெரியுமா? தெரியலன்னா அவங்க ஃபோன் நம்பருக்கு கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஐயா எங்க போற வரான்னு கொஞ்சம் பார்த்துக்கங்கம்மா, பியூட்டி பார்லர் கேக்குது அவருக்குன்னு சொன்னா அடுத்த 15 நாள் வருத்தருவாங்க. ஓகே, பொருளாதார ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணலான்னு பண்ணா நம்ம பிரச்சனை தீந்துரும் நினைக்கிறீங்க? பண தேவை, உபவாசத்தை ஜெபம் பண்ணா முழங்காலிலேயே பைபிள் படிச்சா சில நேரங்கள் வேணா, எனக்கு சாட்சி வேணா, ஒரு நடைமுறை வாழ்க்கையில், in a practical life, in a day-to-day life, தினசரி வாழ்க்கையில் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்கு ஆவிக்குரிய காரியங்கள் செய்தா பலிக்குமா? நிச்சயமா. ரியலி? சரி, எனக்கு 21 லட்சம் தேவை. எனக்கு பலிக்கன் யார் யார் சொன்னீங்க? நீங்க சிஸ்டர், வெரி குட். எங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அக்டோபர் மாசத்துல. பைபிள் காலேஜுக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வாங்கணும், 8.5 லட்சம் ஆகுது. 21 லட்சம் இப்ப எனக்கு தேவை. சரியா? கிளம்பி என் கூட வாங்க. எங்க காலேஜ்ல நல்ல இடம் இருக்கு. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி அந்த 21 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க. முடியுமா உங்களால? சரி, என்ன விட்டுருங்க, உங்க தேவைய சொல்லுங்க. உங்க சர்ச் இருக்குதா? சொந்தமா பில்டிங் இருக்கா? அசிஸ்டன்ட் பாஸ்டரா தெரியுங்க, இப்ப தலைமை பாஸ்டர் ஆகணும். உபவாச கூட்டம் போட்டுடலாமா? எப்படி ஒரு ஆவிக்குரிய செயலால மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அதை தூக்கி தூர வச்சிருங்க ப்ளீஸ். ஆண்டவர் எங்க கொண்டு வராதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அவரை நடைமுறை மனுஷனா, பிராக்டிக்கல் ஹியூமன் பீயிங்கா வாங்க ஃபர்ஸ்ட். சரியா? ஒரு ஆவிக்குரிய தேவைக்கு ஆவிக்குரிய காரியத்தை செய்ய வேண்டும். மாம்சத்துக்குரிய தேவைக்கு மாம்சத்துக்குரிய காரியம் செய்ய வேண்டும். ஒண்ணு இல்ல, ஷர்ட்டை பேண்ட் ஆகவும் பேண்ட ஷர்ட் ஆகவும் மாட்ட முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. இன்னைக்கு நான் பொருளாதார ரீதியாய் விடுதலையாய் வாழ வழி என்ன? இன்னும் சொல்ல போனா, பணக்காரனா ஆகுறது எப்படின்னு நிறைய பேர் புக் எழுதி இருக்கிறாங்க. ஆனா நானு ஏழையாகாமல் இருப்பது எப்படின்னு இன்னைக்கு பாடம் சொல்ல போறேன். என்ன சொல்லுங்க? நிறைய கவர்ச்சி எதுனா, பணக்காரன் 60 நாளில் பணக்காரன் ஆவது எப்படி இல்ல? எவ்வளவு அதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டி எல்லாம் போயிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு காலில இருந்து சாயந்தரம் வரலாம் அட்டன் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க நிறைய பேர். ஆனா நானு வசன ஆதாரத்தோட ஏழையாகாமல் இருப்பது எப்படி, தரித்திரம் அடையாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பாடத்துல சொல்லி கொடுக்க போறேன்.
இந்த கேள்வி வந்துட்டதுனால பதில் சொல்றேன். கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா மாம்சத்துக்குரிய தேவைகளுக்கு மாம்சத்துக்குரிய முயற்சிகள் தான் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய தேவைகளுக்கு ஆவிக்குரிய முயற்சிகள் தான் செய்ய வேண்டும். எப்படி? பரிசுத்தமா வாழ மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. ஏதோ விட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, உள்ள போட்டு அதை நம்மள டார்ச்சர் பண்ணுகுது. அத்தை விடணும்னா உபவாசிக்கணும். புரியுதா? அத்தை விடணும்னு என்ன பண்ணணும்? அத்தை விடணும்னா வேலைக்கு போக கூடாது. அங்க தேவை என்ன? ஸ்பிரிச்சுவல் நீட், ஒரு ஆவிக்குரிய தேவை. இந்த ஆவிக்குரிய தேவையை சரி பண்ண எங்க போனோம்? ஆவிக்குரிய காரியத்துக்கு போனோம். மாம்சத்துக்குரிய தேவையை சரி பண்ண மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு போனோம். ஃபர்ஸ்ட் நம்முடையது ஒரு பொருளாதார வீடு. ஒரு பொருளாதார வீடு. அவர்ஸ் இஸ் வீடு மாதிரி தெரியுதா? தெரியுதா வீடு மாதிரி? பரவாயில்ல, ப்ளூ பிரிண்டா போட்டு காட்ட முடியும். சரி, ஓகே. இது நம்முடைய வீடு. இந்த வீட்டுக்கு 3 முக்கியமான காம்போனன்ட்ஸ். ஒண்ணு இது என்ன? அது பேஸ், தமிழ்ல அஸ்திவாரம். ரெண்டாவது இது என்ன? கட்டடம், ஸ்ட்ரக்சர். இது ரூஃப், கூரை. கட்டிடம். சரி, இது நம்மளுடைய வீடு, நம்மளுடைய பொருளாதார வீடு. இந்த வீடு நிலையா இருக்கணும்னா மொத எது சரியா இருக்கணும்? சத்தமா அஸ்திவாரம் என்னன்னு நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:22. ஆதியாகமம் 8:22. பூமி உள்ளளவும் பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை. கர்த்தர் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். கொஞ்சம் கவனிங்க. இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை விதைப்பும் அறுப்பும். எப்படி இரவும் பகலும் ஒழிவதில்லையோ அப்படியே தான் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. கிறிஸ்தவங்க we are very keen on harvest. நம்ம ரொம்ப கவனம் எது மேல செலுத்துறது? அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். உங்களுக்கு சிரமம் வேணாம் ஐயா, இங்க நின்னு சரியா போயிட்டு எனக்கு தேங்க்யூ. இது இப்ப கவர் ஆயிடுச்சா? பாவம், ஒவ்வொரு முறையும் நான் அவரு ஓகே குட். ஓகே ஓகேவா? ஓகே சரி. நம்ம கான்சென்ட்ரேஷன் முழுக்க எது மேலதான்? அறுவடை மேலதான். ஆனா விதைப்பை பற்றி நமக்கு என்ன இல்லை? அள்ளி தூவுகிற விதையை சுமந்து செல்லுகிறவன் கண்ணீரோடு செல்கிறான். ஆமா தானே?
விதை விதைக்க செல்லும் பொழுது விவசாயி எப்படி போறான்? கண்ணீரோடு. ஆனால் தான் விளைவித்த அரிகளை, கதிர்களை சுமந்து கொண்டு வரும் பொழுதோ கம்பீரத்தோடு சுமந்து வருகிறான். நம்ம அளவுக்கு அதிகமா எது மேலதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டோம்? அறுவடை மேலதான். எங்க சர்ச் கூட டொமினியன் ஹார்வெஸ்ட் சர்ச், ராஜரீக அறுவடை திருச்சபை, ஹார்வெஸ்டர்ஸ். எத்தனை சபைகள், அறுவடை சபைகள் இன்னைக்கு. ஆனா ரொம்ப குறைவு விதைக்கிற சபைகள். ரொம்ப குறைவுன்னா விதைக்கிற சபைகள். நீதிமொழிகள்ல பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். சொல்லுங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். இந்த பாடம் உழைப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற பரிசு. எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? உழைப்புக்கு. சோம்பேறியின் வயலை கண்டேன், அது முள்ளுக்காடாய் இருந்தது. வசனம் சொல்லனா நீங்க நம்ப மாட்டீங்க போலகுது. ஆகவே ஓகே, 10 நீதிமொழிகள் 10:4 வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அடுத்த வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன். 2வது, கோடை காலத்தில் அல்லது அறுவடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சியை உண்டாக்குகிற மகன். அப்படியானால் விதைக்க ஒரு காலம். கரெக்டா? விதைக்க ஒரு காலம். சீட் டைம்னு பேர் ஆங்கிலத்துல. இதுக்கு ஃபர்ஸ்ட் சோயிங் அண்ட் ரீப்பிங். நல்லா கவனிங்க. சோயிங் அண்ட் விதைப்பும் அறுப்பும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? விதைப்பும் அறுப்பும். இப்போ விதைக்க ஒரு காலம், அறுவடை செய்ய ஒரு காலம். அறுவடைக்கு ஒரு காலம். மறுபடியும் பைபிள்ல கோடை காலம்னு வரும் பொழுது இன்டைரக்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அது அறுவடை காலம். நம்ம நாட்டுல கூட இப்போ தை மாசத்துல விதைச்சிருப்பாங்க. தை பொங்கல் என்ன மாசம்? தையில விதைச்சிருப்பாங்க. மாசி, பங்குனி, சித்திரையில என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சித்திரை மாசம் அறுவடை. லீவ் இல்லை அப்போ, ஏன்னா வெயில் அதிகமா இருக்கும். அறுவடையும் அப்பொழுதுதான். அப்போ விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைக்கிறதை அறுக்க. வெறும் அறுக்கிற காலத்தின் மேல மட்டும் நீ கவனம் செலுத்த முடியாது. நீ என்ன பண்ணல? எது மேல கவனம் செலுத்தணும்? விதைக்கிறது. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில், அடுத்த வசனம் 5ஆம் வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன். நீதிமொழிகள் 24:30 வரை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:30
30-34. சோம்பேறியின் வயலையும் கவனிங்க, சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை, அந்த சோம்பேறியின் வயலை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். இந்த சோம்பேறி 2 காலுக்கு மத்தியில 2 கைய வச்சுக்கின்னு கவுந்தடிச்சு ஒரு கிழிச்சு படுத்துக்கின்னு என்ன சொல்றான்? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி, இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் அப்படி நீ இருந்தா உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, தரித்திரம் உள்ள வரப்போ வழிபோக்கன் தான். உள்ள வரப்பே துரத்தினாத்த என்ட்ரிலே ரிஜெக்ட் பண்ணிடணும். எத? ஏழ்மைய, தரித்திரத்தை. கொஞ்சம் விட்டுட்டோம், யூனிஃபார்ம் போட்டுன்னு வீட்டுல உட்காந்துக்கும் ஆயுதம் அணிந்தவனை போல. அப்புறம் வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. லைஃப் லாங் கஷ்டப்படணும், ஜீவ காலமெல்லாம் கஷ்டப்படணும். கடன் மேல கடன், வட்டி மேல வட்டி, குட்டி மேல குட்டின்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ சோம்பேறியின் வயலை கண்டேன், அது முள்ளுக்காடாய் இருந்தது. கொஞ்சம் முன்னால என்ன சொன்ன? தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். அப்போ பொருளாதாரம் விதைக்க நமக்கு கட்டளையிடுகிறது. ஃபர்ஸ்ட் பொதுவா பொருளாதாரம், அப்புறம் எங்க வரலாம்? அப்புறம் வேதாகம பொருளாதாரத்துக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் தி ஜெனரல் எக்கானமி, இட் கமாண்ட்ஸ் யூ டு ஒர்க். வேலைக்கு போ, சம்பாதி. there is no alternative. வேற வழியே கிடையாது. சம்பாதிச்சாதான் முன்னால கடன் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். ஜெபம் பண்றோம் பிரதர், அதெல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சிருங்கப்போ, அப்புறம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கண்டிப்பா 1:30 மணிக்குன்னா ஜெபம். இப்போ நாம செய்ய வேண்டிய கடமையை குறித்து யோசிக்கலாம். இது நம்முடைய வீடு. ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு அப்புறம் போலாம். பிறகு நான் என்னவா மாத்த போறேன்? சர்ச்சா மாத்த போறேன். ரொம்ப ஈஸியா மாத்திடுவேன் வீட்டை நான் சர்ச்சா. இப்ப என்ன ஆயிடுச்சு? வீடு என்ன ஆயிடுச்சு? அவள் தான் முடிஞ்சிச்சு கிளாஸ். நம்ம லைஃப் அவள் தான். வீட்டை என்னவா மாத்திடணும்? சர்ச்சா மாத்திடணும். அவள் தான். மேல ஒரு சிலுவை வச்சுட்டா என்ன ஆயிடுச்சு? அது சர்ச் ஆயிடுச்சு. ஆனா நல்லா கவனிங்க, இந்த பாடத்துல அடிப்படை விதைப்பு. சரி, பைபிள்ல எதை குறித்து விதைன்னு சொல்லி இருக்குது? வசனமா? ஓகே. இயேசுநாதர் சொன்ன உவமையில வசனமே விதை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல ஒரு விதையை பத்தி சொல்லி இருக்கிறது. அது என்ன? திருப்புங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விதைக்கும் போது அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே
கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கவனிங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். 10ஆம் வசனம், விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். குருந்து சபை கஞ்ச பிசினாரி சபையா மாறிடுச்சு. கேஜிஎஃப்ல மீட்டிங்க்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஏன் போன மாசங்க கூட அத்தனை படிச்சோம், 2 படிக்கல, 1 படிச்சோம். ஓகே, அப்போ அந்த சபைக்கு சொல்றாரு இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த வார்த்தைகளை எழுதுறாரு. வசனமா கொடுக்காதீங்க, ஆண்டவர் கொடுக்குறப்ப எப்படி கொடுக்காதீங்க, அழுதுனே கொடுக்காதீங்க, உற்சாகமா கொடுங்க. உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் பெரியமாயிருக்கிறார். அப்ப இந்த வசனத்தின்படி, அதாவது 2 கொரிந்தியர் 9:6-10 படி விதை எது? தசம பாகம். விதை எது? சரியா? விதைக்கிறவனுக்கு. அப்ப இந்த அஸ்திபாரம் என்ன? நம்முடைய பொருளாதார வீட்டுல அஸ்திபாரம் என்ன? விதை, சோயிங். என்ன விதைங்க சொல்லுங்க, நம்ப மாட்டேன்றீங்களே. காணிக்கை பத்தி நான் பேசலையே. 10%. ஒரு வீட்டுக்கு, ஒரு பொருளாதார வீட்டுக்கு ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் என்ன சொல்லுங்க? அஸ்திபாரம் என்ன? விதை. எது விதை இந்த வசனத்தின்படி? தசமபாகம் 10%. பாஸ்டருங்க வாங்கி பழகிட்டோம், கொடுக்கிறோமா? நான் பிராக்டிக்கலா பேசுவேன், யாரையும் குத்தி காட்டி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்க யாரும் எனக்கு தசமபாகம் கொடுக்கல, ஆகவே தசமபாகத்தை பத்தி பேசுறதுல எனக்கு எந்த கூச்சம் நாச்சம் எதுவும் இல்லை. இது ஒரு படிப்பினை. இது ஒரு படிப்பினை. எப்படி என்னன்னா, பாஸ்டருங்க தசமபாகம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம தசமபாகம் வாங்குகிறவர்கள், நம்ம லேவியர், நம்ம ஆசாரியர் அப்படின்னு கேட்டு பழகிட்டோம். நீங்கள் லேவியர் என்பதிலோ ஆசாரியர் என்பதிலோ துளி அளவும் சந்தேகம் இல்லை, நோ டவுட். ஆனா நீ லேவியனாயிரு, நீ ஆசாரியனாயிரு, யாரா இருந்தாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆபிரகாமின் குமாரன், யாக்கோபின் பிள்ளை. நீ யாரு சொல்லுங்க? யாக்கோபினுடைய பிள்ளை. அப்ப நீ என்ன கொடுத்தாகணும்? மற்ற 11 பிள்ளைங்க கொடுக்குறாங்க, நீ மட்டும் கொடுக்க கூடாதா? அந்த கணக்குக்கு இப்ப நான் வரப்போறேன். இன்னைக்கு நிறைய கணக்குங்க பார்க்க போறோம். இப்ப நான் போட்டுனுக்கிறது அஸ்திபாரம். ஐ எம் லேயிங் எ ஃபவுண்டேஷன். புரிஞ்சுச்சா? என்ன போட்டுனுக்கிறேன் இந்த பாடத்துக்கு? அஸ்திபாரம். சரி, இப்போ தசமபாகம் என்கின்ற நடைமுறை கர்த்தர் எப்போ தம்முடைய முப்பிதாக்களை அழைத்தாரோ அப்பவே அந்த கட்டளையை கொடுத்துட்டார். தொப்புன்னு வானத்திலிருந்து விழுந்துச்சு இந்த வார்த்தை. தசமபாகம்ன்ற வார்த்தை ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே வானத்திலிருந்து குதிச்சிருச்சு. எப்படி? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். லோத்தையும் அவனை சார்ந்த தேசத்தார் யாவரையும் புறஜாதிகள் என்ன பண்ண போயிட்டாங்க? எதிராளிகள் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டாங்க. ஆபிரகாம் கேள்விப்பட்டான்,
தான் வீட்டுல பிறந்த 318 வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு, தன் வீட்டுல இருக்கிற ஆண் மக்களை அழைத்து கொண்டு போய் யுத்தம் செய்து லோத்தையும் அவனோடு கூட இருந்த எல்லாரையும் விடுதலையாக்கி கொண்டு வந்தான். ஏறத்தாழ 10 ராஜாக்கள். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, எங்களையும் எங்க மனைவி பிள்ளைகளை போகவிடும், கொள்ளையாடின பொருளை நீர் எடுத்துக்கொள்ளும். நீ தானே எங்களை திருப்பின்னு வந்த, ஜெயிச்சுன்னு வந்த, அப்போ கொள்ளையெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. அதுக்கு ஆபிரகாம் சொன்னாரு, எங்க செருப்பினுடைய வார் கூட எனக்கு வேணாம், அப்படின்னா லேஸ் கூட எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. ஷூக்கு போடுறோமே லேஸு, 500 ரூபாய் ஷூனா 20 ரூபாய் லேஸு, எனக்கு லேஸ் கூட வேணான்ட்டார். இந்த வாக்குவாதம் பேச்சுவார்த்தை நடந்துன்னுக்குது. மெல்கி சேதேக்குன்னு ஒருத்தன் வந்தான். அவன் அப்பா யாரு அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவன் சாலேமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். எங்க வந்தான் ஆசாரியன் தெரியாது, நோபடி நோஸ். ஏன்னா ஆசாரியன்னு இப்பதான் ஆபிரகாம் பார்த்துன்னுக்குறோம். ஈசாக்கு பிறந்து, ஈசாக்கு 2 பிள்ளைங்க பிறந்து, அந்த 2 பிள்ளைங்கள்ல ஒருத்தன் யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டு, அவன் மாமியார் வீட்டுக்கு போய் அங்க 20 வருஷம் வாழ்ந்து, அங்க 12 பிள்ளைங்களை பெற்று, அந்த 12ல ஒருத்தன் லேவி. எகிப்துக்கு அடிமைகளா போய் யோசேப்பின் நாட்கள்ல 430 வருஷம் அங்க வாழ்ந்துட்டு திரும்பி வர்றப்போ ஏகப்பட்ட சாபத்துக்குட்பட்ட இந்த லேவி மலை மேல மோசே போயிட்டான். ஜனங்கள் எல்லாம் எங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த கடவுள் யாருன்னு கேட்டாங்க. ஆரோன் உங்க காதுல மூக்குல எல்லாம் கொடுங்கன்னா கழட்டி குத்தாங்க. கண்ணுக்குட்டியை உருவாக்கி இதுதான் உங்களை கொண்டு வந்ததுன்னு சொன்னா, அப்போ ஆண்டவர் அதுக்கு முன்னால புசித்து குடித்து டான்ஸ் ஆடி தங்களை சீர்கெடுத்து கொண்டார்கள். மோசே மலையில இருந்து இறங்கி வரான். இறங்கி கோபம் அடைந்து அந்த 10 கட்டளையை போட்டு உடைச்சு, என் பக்கத்திலே நிற்கிறது யாருன்னா லேவியர்கள் நின்னாங்க. உங்க எதிர்படுகிற சகோதரனை வெட்டினாங்க. 3000 பேர் செத்தாங்க அன்னைக்கு ஒரே நாள். அவங்க அப்பா யாக்கோபு, டீனா கதை நீங்க முறைக்கிறதுனால நான் சப்ஜெக்டை விட்டு உள்ள போறதாக்குது. உங்க கண்ணில் ஆமா இது பச்சுத்தானே இருந்துச்சுன்னு வச்சீங்க, நான் டக்குன்னு கடந்து போயிடுவேன். நீங்க பேய் அறிஞ்ச மாதிரி என்ன பாக்குறீங்களா? அப்போ உடனே மூஞ்சில கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் காட்டுங்க. அப்படி பார்த்தா நம்மளுக்கு பேச்சே வர மாட்டேங்குது. ரைட். டீனா ஊர் சுத்திக்கு பார்க்க போனாலா, அந்த நாட்டு ராஜா அவன் பையன் இளவரசன் பார்த்தான், பிடிச்சிருந்துச்சு, கெடுத்துட்டான். ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட வந்தான், பொண்ணு கேட்டான். சிமியோனும் லேவியும் இவளுக்கு அண்ணனுங்க. சிமியோனும் லேவியும் 2 பேர் என்ன சொன்னாங்க, விருத்த சேதனம் பண்ணாதவனுக்கு என் தங்கச்சியை கொடுக்க மாட்டேன்னு. ஒரு பொண்ணு கட்டுறதுக்காக அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம், அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் விருத்த சேதனம் பத்துனுங்கிறானுங்க. ராஜா முதற்கொண்டு வேலைக்காரன் வரையில 3ஆவது நாள் எல்லாருக்கும் நோவு வந்துச்சு. நோவு தாங்க முடியாத பட்டுனுங்கிறானுங்க. அந்த நேரம் பார்த்து இவனுங்க 2 பேர் பட்டயத்தை எடுத்து அத்தனை ஆண் மக்களையும் வெட்டி போட்டாங்களா. அப்போ யாக்கோபுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இப்படி பண்ணீங்களே, என் வாசனையை கெடுத்துட்டீங்களே, இஸ்ரவேலிலே உங்களை சிதற பண்ணுவேன். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், உங்கள் பட்டயம் கொடுமையின் பட்டயம், இஸ்ரவேலிலே உங்களை சிதற பண்ணுவேன்னு சொல்லிட்டான் அப்பா. ஆனா மோசே நாட்கள்ல என் பட்சத்துல இருக்கிறது யாருன்னு லேவி வந்தான் பாரு. பக்தி வைராக்கியமா விக்கிரக ஆராதனை பண்ணவங்கள வெட்டினானுங்க பாரு. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு கோத்திரத்திலையும் தலைச்சன் பிள்ளைய தனக்கு முதற்கனிய தனக்குன்னு எடுக்கிறதுக்கு பதிலா லேவிய எனக்கு ஆசாரிய ஊழியத்துக்கு நான் தெரிஞ்சுக்கினாரு. அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் பரம பிதாவால, என்னவா அப்பா கொடுத்த சாபம் பரம பிதாவால. அப்ப இந்த லேவிக்கு பிழைப்பு உண்டாகணும். மத்த 11 பேரும் உங்க வருமானத்துல 10% யாருக்கு கொடுங்கடா, லேவிக்கு கொடுங்கடான்னு சொல்லிட்டான். சரி, இதை சொல்லிட்டா அடுத்த அந்த பாடத்துக்கு தான் போறோம். சரி, இது நம்முடைய வீடு.
தசம பாகம் என்பது விதை, அஸ்திபாரம். நெக்ஸ்ட் காணிக்கைன்னு யாரோ சொன்னாங்களா? இந்த கட்டடம் இருக்கு பாரு, இது என்ன காணிக்கை? சைட் பில்டிங் கட்டடம் என்ன காணிக்கை. உன் இஷ்டம். வெறும் ப்ளூ கலர் ஷீட் வாங்கி கூட கட்டிக்கலாம், இல்ல தகரத்துல கட்டிக்கலாம், தங்கத்துல கட்டிக்கலாம். அது உன் இஷ்டம். காணிக்க இவ்வளவுதான் இல்லை. இப்ப இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் காணிக்க எடுக்க போறேன். 5 ரூபாய் போடலாம், 10 ரூபாய் போடலாம், 50 ரூபாய் கொடுக்கலாம், 100 ரூபாய் கொடுக்கலாம், 500 ரூபாய் கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம். அதுக்கு என்ன இல்லை, லிமிட் இல்லை. ஆனா தசம பாகம் 10% from all your income. உன் எல்லா வருமானத்திலும் 10%. ஆனா காணிக்கைக்கு என்ன இல்லை, அளவில்லை, லிமிட் இல்லை, உன் இஷ்டம். இஷ்டமா கொடுக்கலாம். ரெண்டாவது, நம்முடைய பொருளாதார ஃபேமிலி கட்டின்கிறேன் நான், நம்முடைய பொருளாதார வீட்டை கட்டின்கிறேன். இந்த 10%ல கை வைக்க முடியாது. அதை கொடுத்துட்டோம். நீ பாஸ்டர் ஆனாரு, பாஸ்டர் அம்மாவானாரு, விசுவாசி ஆனாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆனாரு, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். நான் சூப்பரிண்டெண்டிங் பாஸ்டர், நான் தசம் பாகம், நீ யாரா இருந்தாலும் கொடுக்கணும். 3வது ஒண்ணு இருக்கு. இந்த வீட்டுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? கூரை. அது என்ன தெரியுமா? தான தர்மம். ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்க. அந்த வசனத்தை சொல்றவர்களும் விட மாட்டேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கூரை ஹெல்பிங் த புவர். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் குறிப்பா நம்மலாம் சர்ச் பாஸ்டருங்களா இருந்தா இது 3 கண்டிப்பா இருக்கணும். எது? ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும், அடுத்து நம்ம சபை கொடுக்கணும். சபை எனக்கே தேவை, எங்களுக்கு நாங்களே வாடகை சர்ச்சில் இருக்கிறோம், நாங்க எங்க கொடுக்கறது? யோசனை வருதா இல்லையா? சொல்லுங்க, யோசனை வருதா இல்லையா? அதுக்கெல்லாம் இப்ப விடை காண போறோம். எல்லாத்துக்கும் விடை சும்மா போற போக்குல சொல்லிட்டு போற வாத்தியார் நான் இல்ல, இல்ல சும்மா வசன ஆதாரம் இல்லாம சொல்லிட்டு போற வாத்தியார் நான் இல்ல. சரி, இல்ல, தேங்க்யூ. பாருங்க, இந்த வீடு நிலையா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் எது? இது நான் நெகோஷியபிள். இதுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. இதுக்கு 1 மாசம் கொடுக்கலாம், 1 மாசம் கொடுக்க கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கணக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போ உங்க வருமானம் 10,000 ரூபாய். உங்க வருமானம் எவ்வளோ சொல்லுங்க? 10,000 ரூபாய். இந்த மாசம் என் கஷ்டமெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம கை வைக்கிறது ஒண்ணுக்குதுன்னா எதுல தான் சொல்லுங்க? வெக்கம் இல்லாத சொல்லுங்க, எதுல தான் கை வைக்கிறது? தசம்பாகத்தில் தான். என் கஷ்டம்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அடுத்த மாசம் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீ நினைச்சியானா அடுத்த மாசம் எவ்வளவு கொடுக்கணும்? எப்படி சேர்த்து கொடுக்கணும்? 4 எத்தனையாவா? சும்மாலாம் போற போக்குல சொல்லக்கூடாது. போன மாசத்துது 1000, இந்த அடுத்த மாசத்துது 1000, இந்த போன மாசத்துது 20%. போன மாசம் தசம்பாகம் ஆண்டவர் கடன் சொன்ன இல்ல, அந்த கடன் சொன்னதுக்கு 20% சேர்த்து கொடுக்கணும். வசனம் என்னன்னா நம்பலாம். நீங்க என்ன நான் சொல்ற அத்தனைக்கும் என்ன இருக்குது? வசன ஆதாரம் இருக்குது. அப்போ 2200 ரூபாய் கொடுக்கணும். 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. 1000 ரூபாய் கொடுக்கல, நீ 2200 எங்க கொடுக்க போற? அப்போ யாருக்கு செட்டில் பண்ணிடுங்க?
சொல்லுங்க. இத ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணிடுங்க. அடுத்து எது விதைன்னு சொல்லணும். நான் கொஞ்சம் போட்டு தொடச்சிருங்க. நினைக்கிறேன் ஒரு 5000 ரூபாய் இருக்கும்ட்டு, இல்லைன்னா பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, இது என்னுடைய சம்பளம், ஊதியம். சரியா? இது என்னுடைய சம்பளம். எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 5000 ரூபாய் என்னுடைய சம்பளம். சரியா? இந்த 5000 ரூபாய் மொதல் 500 ரூபாய் 1 2 3 4 5 6 7 8 9 10. என் சம்பளம் இங்க இருக்கு. சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது லாஸ்ட் 500 ரூபாய், இது ஃபர்ஸ்ட் 500 ரூபாய். நம்ம எப்படி தருமா? சம்பளம் நீங்க நேரா டவுனுக்கு போய் 1 kg மட்டனு, இல்ல ஸ்வீட்டு, வீட்டுக்கார அம்மாக்கு பூவு, அல்வா, இதுல அப்படியே நேரா செலவு கடைக்கு போய் மளிகை சாமானுக்கு பில்லு, அப்படியே கரண்ட் கேபி ஆபீஸுக்கு போய் கரண்ட் பில்லு, அப்படியே ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு எல்லாம் போயிடுச்சு. கடைசியா என்ன ஆகுது? வாடகை போயிடுச்சு. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வாடகைக்காருக்கு கடன் சொல்ல முடியாது, கரண்ட் பில்லு கடன் சொல்ல முடியாது. கடன் சொல்ற ஒரே ஆளு யாரு? கர்த்தரு. ஆகவே அவருக்கு என்ன சொல்லிடலாம்? கடன் சொல்லிடலாம். அவரும் மேல இருந்து பார்த்துன்னுக்கிறாரு. என்னையே நீ ஏமாத்துறனா நீ எப்படியாப்பட்ட ஆளா இருப்ப? காலமெல்லாம் எப்படி இரு? கடத்திலே இருன்றாரு. இந்த 10 நோட்டுல எல்லாம் தசமாக இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் நோட்டு, இதுக்கு பேரு முதற்கனி. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. முதற்கனி. எத்தனை வந்து பண்டிகை ஆசிரியர் ஆண்டவர் சொன்னார். அதுவே வேற, அது இன்னும் ஆழமான டாபிக் அது. சரி, முதற்கனி இது எப்படி தெரியுமா? நாளைக்கு அறுவடை. இன்னைக்கே பிரதான ஆசாரியன் போயிட்டு ஒரு வளையத்தை வீசுவான். அதுக்குள்ள மாட்டுனதெல்லாம் அறுத்து எடுத்துன்னு வந்து ஆண்டவருக்கு அசைவாட்டுவான். காலையில அந்த நேரத்துல தான் இயேசு உயிர்த்து எழுந்தார். அன்னில இருந்து 49 நாள் அறுவடை. அது எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு மக்காச்சோளம்னு வச்சுக்கலாமே. என்ன அறுவடை? மக்காச்சோள அறுவடை. அல்லது மாமரத்தினுடைய அறுவடைன்னு நினைச்சுக்கலாமே. நாளைக்கு அறுவடை செய்ய போறாங்க. இந்த விவசாயி இன்னைக்கு சாயந்தரம் போய் இந்த வரப்புல நிப்பான். வேலைக்காரங்களை கூப்பிடுவான். அவன் கண்ணுக்கு நல்லா தெருப்பா இருக்குது பாரு மக்காச்சோளம், சிறந்ததா, அதை மட்டும் அறுத்துன்னு சொல்லுவான். அவன் அறுத்துன்னு வந்ததும் அந்த சிறந்ததை அறுத்துன்னு வந்து முன்னால ஒரு மூட்டைய வைப்பாங்க. இத பார்த்துட்டு மீதம் இருக்கிறது எத்தனை மூட்டை வரும் நம்ம கணக்கு பண்ணிடுவான். எதை பார்த்துட்டு? இந்த சிறப்பான முதற்கனி, இதுக்கு பேர் முதற்கனி. அறுத்துன்னு வந்து என்ன பண்ணிடுவான்? முன்னால வச்சுட்டான். அவன் யூதனானால் அன்னைக்கே அதை எடுத்துன்னு போய் தேவாலயத்துல வச்சுட்டு தேவாலயத்துல ஒரு ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, என்னுடைய வயலின் முதற்கனியை உம்மிடத்துல கொண்டு வந்தேன். இழவு கொண்டாடுறதுக்கு, என் குடும்ப காரியங்களுக்கு நான் இதை பயன்படுத்தவில்லை. உடனே வசனம் குத்தணும் உங்களுக்கு, இல்லைன்னா நீங்க முறிக்கிறதுனால really not prepared for that.
தசம்பாகுவின் கொடுப்போரின் அறிக்கை ஜெபம் எங்க இருக்கு? ஜூட்ரானமியா நம்பர்ஸா? இல்ல இருங்க, என்ன இருங்க. பதினெட்டு லேவியராகமும் வந்துட்டு இல்ல இருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு உபாகமம் 26:13 நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதி போய் தசம்பாகம் செலுத்துகிற வருஷத்துல நீ இதெல்லாம் சேகரிச்சுன்னு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில போய் அவரை நோக்கி எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டில இருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளை ஒன்றையும் நான் மீறவில்லை. நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்தமானதை, இந்த தசம பாகத்தை எடுத்து நானு 14 நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. வீட்டுல சாவாயிட்டோன்னு தசம் பார்த்து அந்த செலவு பார்க்கல. தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவில்லை. வீட்டுல நடக்கிற வேற தீட்டு காரியங்களுக்கு பயன்படுத்தல. இழிவு காரியத்துக்கு பயன்படுத்தல இல்லை. நான் தேவனாகிய கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். முக்கியமான வசனம் கவனிங்க. 15 நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரை நீர் எங்களை பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் என்று சொல்வாயாக. எவ்வளவு சீரியஸ் விஷயம் பார்த்தீங்களா? எது முதற்கனி. சரி, இந்த விவசாயி என்ன பண்ணா, இந்த 10% எடுத்துன்னு போய் ஆசாரியன் கிட்ட குத்துட்டான்னா முதற்கனிய அவன் ஜெபம் பண்ணிட்டான். அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எடுத்துன்னு போய் குத்துட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நாங்க நிக்கிறோன்னா இங்க ஒரு 25 பேர் இருக்கிறாங்க, இங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. ஒரு கணக்கு இருக்குல்ல? இருக்குதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒரு கணக்கு இருக்கு. எல்லாருக்கும் அதே மாதிரி விவசாயிக்கு ஒரு கணக்கு இருக்கு. அவன் என்ன பண்றான் தெரியுமா? பாக்குறான், தன் நிலத்தை பாக்குறான். பார்த்ததும் முதற்கண் எட்டுன்னு வந்து படைச்சிட்டான். ஆண்டவரே, 10 மூட்டை வெளியே போலக்குது, நாளைக்கு அறுவடை பண்ண போறேன். எவ்வளோ சொல்லுங்க? 10 மூட்டை விலையும் போகும் போலக்குது. மார்க்கெட்ல ஒரு மூட்டை 100 ரூபாய் தான். 10 மூட்டைன்னா 1000 ரூபாய் தான் வரப்போகுது. 700 ரூபாய் விவசாயத்துக்கே செலவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் ஃபுல்லா என் குடும்பத்துக்கு பிழைப்பு உண்டாகணும். அடுத்த நாள் காலையில அறிவாளோடு அறுவடைக்கு வந்து
அறுக்க ஆரம்பிப்பான். அறுத்த எடுத்துன்னு வந்து களத்துல சேர்த்துருவான். சேர்த்துட்டு போரடிச்சு அளக்கிறப்ப பார்த்தா அது 20 மூட்டை இருக்கும். அந்த ராத்திரி கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? நான் கர்த்தர். எப்படி சொல்லுங்க? நான் கர்த்தர். ஆண்டவர் இந்த விஷயத்துல சொல்றது. சரி, நேத்து வரையில மார்க்கெட்ல ஒரு மூட்டை 100 ரூபாய் விலை போயிருக்கும். உன் பொருள் மார்க்கெட்டுக்கு போனப்போ அதே மூட்டை 200 ரூபாய் விலை போகும். நேத்து வரையில எவ்வளவு போச்சு? 100 ரூபாய். இன்னைக்கு உன் பொருள் போனதும் 200 ரூபாய். இப்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அதுக்கு அஸ்திபாரம் என்ன? முதற்கனி. இது யாருடையது சொல்லுங்க? முதற்கனி ஈக்குவல் டு 10% ஈக்குவல் டு யாருடைய பங்கு சொல்லுங்க? சரி, யாக்கோபுக்கு அடுத்த கேள்வி வருது. பங்கு போட சொன்னாரு. ஐயா 15 minutes ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சுட்டு, ஓகே, யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? மோசேக்கு பங்கு போட சொன்னாரு. பங்கு போட சொன்னப்போ எல்லாருக்கும் பங்கு கொடுத்தாங்க. லேவிக்கு பங்கு கொடுக்கல. லேவிக்கு பங்கு கொடுக்கல. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? லேவிக்கு பங்கு கொடுக்கல. பாஸ்டங்களுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. எல்லாம் வேலைக்கு போவாங்க. நம்ம எங்க இல்லை? வேலை இல்லை, ஊழியத்தில் இருப்போம் இல்ல? எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க தம்பி 3 பேரும் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. எங்க அப்பா போஸ்ட் மாஸ்டர், எங்க சித்தப்பா போஸ்ட்மேனு, எங்க தம்பி இடி. இவங்க 3 பேரும் செப்டம்பர் அக்டோபர்ல என் வீட்டில் வந்து, எங்க வீட்டில் வந்து சாப்பிட்றப்போ, டீ குடிக்கிறப்போ சர்ச்சில் பேசினுப்பாங்க. என்னன்னு பேசுவாங்க? இந்த வருஷம் 6% அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வருஷம் சொல்லுங்க, 6% அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. சில வழக்கமா 8% போனஸ். அப்போ உடனே கால்குலேட் பண்ணி உனக்கு இவ்வளோ வரும், இவருக்கு இவ்வளோ வரும், இவருக்கு இவ்வளோ வரும்னு பேசிக்குவாங்க. அடுத்து வேஜ் ரிவிஷன் வருதான். 50% எடுத்து எதுல சேர்த்துறாங்களாம்? பேசிக்ல சேர்த்துட்டு 4% டிஏ ஸ்டார்ட் பண்றாங்களாம். இது பேசிக்குவாங்க. நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அப்படின்னு என்னன்னா, இன்னும் ஒரு வாரத்துல என்ன வாங்க போறாங்க? போனஸ் வாங்க போறாங்க. அந்த நாள் கிட்ட வரும், போனஸ் வாங்குவாங்க. சர்ச் பக்கமே வரமாட்டாங்க ஒரு 4 நாளைக்கு. நடக்காதுன்னா ஏன் சொல்லணும்? அப்போ ஒரு மூலையில உட்காந்து இருக்கோம்னா, அப்புறம் அந்த சண்டே வருவாங்க, ஒரு கேஜி கறி வாங்கி வந்து கொடுப்பாங்க. கையில ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு வந்த போனஸ்ல 500 ரூபாய் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். நான் உட்காந்து யோசிக்கிறது, நான் ஆண்டவரே, போனஸ்ன்னு பேசுறாங்க, அரியர்ஸ்ன்னு பேசுறாங்க, ஹெச்ஆர்ஏன்னு பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? இந்த எண்ணம் உண்மையான ஊழியக்காரனுக்கு வருதா இல்லையா? உண்மையா சொல்லுங்க, வருதா இல்லையா? ஊழியத்துல பண கஷ்டம் வர்றப்போ, எல்லாரும் மாதிரி நம்மளும் வேலைக்கு போயிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு யோசனை வருதா இல்லையா? எனக்கு வந்துக்குது. நீங்களும் ரொம்ப பயபக்திக்குரிய மோஸ்ட் ரெவரண்டுங்க மாதிரி தெரியுது, வருது. அப்படி ஒத்துக்குங்க. ஓகே, ஓகே. யாக்கோபனுடைய 12 பிள்ளைங்க. இவன்
இவன் யாரு? லேவி. அத்தனை பேரும் விதைச்சானுங்க. அந்த வருஷம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரா? எல்லாருக்கும் எவ்வளவு வந்துச்சு சொல்லுங்க? எத்தனை மூட்டை? 100 மூட்டை வந்துச்சு. என்ன பண்ணணும்? 90 மூட்டை தனக்கு வச்சுக்கின்னு 10 மூட்டை யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? டைம் ஆனா பரவாயில்ல, எழுதிடுறேன் மொத்தம். அப்போ இப்படி பிரிச்சுக்கினாங்க. எல்லாருடைய பத்தம் எங்க வருது? லேவிக்கு வருது. எவ்வளவு வருது சொல்லுங்க? 110 மூட்டை. சரி, ஒருத்தனுக்கும் எவ்வளவு கிடைச்சிச்சு? விதைச்சு, நாத்து நட்டு, நிலத்தை பண்படுத்தி, நீர் பாய்ச்சி, இரவும் பகலும் பாதுகாத்து, அறுவடை செய்து, களஞ்சியத்துல சேர்த்து, போர் அடிச்சு உழைச்சவனுக்கு எவ்வளோ? நோவாத நோம்பு கும்பிட்டவனுக்கு எவ்வளோ? ஆண்டவர்கிட்ட குறை சொல்றீங்க? 5வது மாடியில பெயிண்ட் அடிச்சு நிற்பான் உங்க விசுவாசி ஒருத்தன். 5வது மாடியில பெயிண்ட் அடிக்கிற வேலை. தருணம் தப்புனா மரணம் வேலை செஞ்சுன்னுக்கிறான். அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல 10ல் ஒரு பங்கு அவனுக்கு எத்தனை என்னமா கொடுக்குறான்? தசமமா கொடுக்குறான். நல்லா சென்ட் அடிச்சுக்கின்னு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கின்னு 4 வீடு, ஒரு பைபிள் ஸ்டடி, 5 பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் மீட்டிங்கு, ஞாயிற்றுக்கிழமான காணிக்கை பெட்டி கலெக்ஷனு. ஆண்டவரே எனக்கு என்ன செய்தீர்னு கேள்வி. எல்லாரும் 90 மூட்டை எடுத்துன்னு போனான், உனக்கு 99 மூட்டை. ஏன்னா நீ கூட என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? 11 மூட்டை நீ கொடுத்துடணும். தசம பாகம் எடுத்து. நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் வசனத்தை கொடுக்காம விட மாட்டீங்க போல இருக்குது. லேவியராகமம் இந்த லேவியராகமம் கடைசி நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், நீங்க முறைச்சிங்க இல்ல? 20% எடுத்துக்குங்க அந்த வசனம். லேவியராகமம் 27:31. ஒருவன் தன் தசம பாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால், ஒருவன் தன் தசம பாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் அதனுடன் 5ல் ஒரு பங்கை கூட்டி, அதனுடைய 5ல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளில் 10ல் ஒரு பங்கு, கோலின் கீழ்ப்பட்ட பங்காவதெல்லாம் 10ன் ஒரு பங்காவதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ இளப்பமானதோ அவன் பார்க்க வேண்டாம். அதை மாற்றவும் வேண்டாம். 2 தம்பிங்களை வாங்க, கொஞ்சம் இருங்கய்யா. 2 தம்பிங்களை வாங்க, சீக்கிரம் ஓடியாங்க, பயப்படாதீங்க, வாங்க. உங்க அப்பா பேரு ஆட்டோட சூப்பரா கிடைச்சிங்க, வாங்க. இப்போ நீ பெரியவன் தானே, நீ சின்னவன் தானே, கவனிங்களேன். இன்பராஜ் ஐயாக்கு இந்த 2 பிள்ளைங்க. உன் பேர் தம்பி? உன் பேரு ரித்திக் அபிஷேக். இந்த இது மூத்த பிள்ளை இல்லையா? இது ஆண்டவருக்கு குத்துணும். இது யாருக்கு குத்துணும்? ஆண்டவருக்கு குத்துணும். இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பலவீனம். யாருக்கு தெரியும்? அப்பாக்கு தெரியும்.
இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பலவீனம். யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு. ரொம்ப நல்ல அப்பா. ஆனா இந்த இந்த மூத்தத, இந்த முதற்கனியை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். நீ ஐயோ பலவீனமான ஒரு பிள்ளைய ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு நீ மனசுல நினைச்சுக்கின்னு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பெரியவனை விட்டுரு, அது பலவீனமானவன், சின்னவனை எடுத்துக்கொண்டு நீ சொன்னியானா அதுக்கு என்ன பிரமாணம் தெரியுமா? சின்னவனையும் கொடு, பெரியவனையும் கொடு. நான் மறுக்கிறீங்க அப்படின்னா உன்னால முதற்கனிய தசம பாகத்தை மீட்டு கொள்ளவே முடியாது. யூ கேனாட் ரிடீம். அது எளப்பமானதோ எப்படிப்பட்டதோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது என்ன பண்ணிட? கர்த்தருக்கு குத்துரு, ரெண்டையும் குத்துரு. அப்போ ஆண்டவர் பர்ஃபெக்ட் பிசினஸ் மேன் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப விளங்குதா? அவர்கிட்ட என்ன வச்சுக்க கூடாது? கடன் வச்சுக்கவே கூடாது. வட்டிக்கும் முட்டிய முதலமா கேட்டு வாங்கிடுவார். அவர் அதை செலுத்தி தீர மட்டும் விட மாட்டார். 51% மேல. தேங்க்யூ. பைபிள்ல 51% அதிகமா பொருளாதாரத்தை குறித்தான் ஓமைகள் இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சவங்க கொஞ்சம், ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஷேர் வெளியிடுறாங்க. அந்த மேக்சிமம் என்ன கணக்கு? 5149. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஓனர் எவ்வளவு இருக்கணும்? 51 இருக்கணும். வெளியில இருந்து கலெக்ட் பண்றது எவ்வளவு இருக்கணும்? 49 இருக்கணும். ஒருவேளை இப்ப உதாரணத்துக்கு NDTV தெரியும்ல, NDTV நியூஸ் சேனல், அந்த ஓனர் 51% வச்சுன்னு இருந்தாரு. ஆனா நிறைய பேங்க்ல அந்த டிவியை காமிச்சு கடன் வாங்கிட்டு இருந்தாரு. நம்ம ஐயா மோடி ஐயா ஆட்சிக்கு வந்தாரு, மறைமுகமா அதானியும் ஆட்சிக்கு வந்தாரு. NDTV நேர்மையான கருத்துக்களை சொல்லிருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க? இவரு பேங்க்ல கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு இல்ல, பேங்க்கு கழுத்தம் குத்தாங்க. என்னன்னு? உன் கடனை கேளுன்னு. இவரால கடனை செலுத்த முடியல. என்னத்துக்கு வந்துருச்சு? ஏலத்துக்கு வந்துருச்சு. யாரு எடுத்துட்டாரு? அதானி எடுத்துட்டாரு. NDTV யாருக்கு சொந்தமாயிடுச்சு? ஒரு உதாரணம். அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டுங்களும், எல்லா துறைமுகங்களும் யாருக்கிட்ட? பாலிடிக்ஸ் பேசல நானு, கணக்கு. ஓனர் எவ்வளவு வச்சிருக்கணும்? அப்பதான் ஓனர் 51% அவங்ககிட்ட இருக்கணும். ஓனர் கிட்ட 49% தான் கடனா என்ன பண்ணணும்? சேகரிக்கணும். சரி, நான் இதை ஏன் சொன்னேன்னு பிறகு வரேன். இங்க லேவியன் தசமபாகத்தில் தசமபாகத்தை எடுத்து 110ல 11 போச்சுன்னா 99. இப்போ கர்த்தருடைய கணக்கு பார்த்துடலாம். பிரேக்குக்கு போயிட்டு அடுத்ததுக்கு வர்றப்ப தொடரலாம். என்ன கர்த்தருடைய கணக்குனா, நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்த இல்ல, உன் சகோதரர் எல்லாரையும் காட்டிலும் உனக்கு ஒரு ஷேர் அதிகம்தான். உன் சகோதரர் எல்லாரையும் காட்டிலும் உனக்கு ஒரு பங்கு அதிகம்தான். எல்லாம் எத்தனை மூட்டை எத்தனை போனாங்க வீட்டுக்கு? உனக்கு மட்டும் 99 இல்ல. இனிமேல் அழுதுன்னு புலம்பின்னு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. நன்றி தகப்பனேன்னு செய்யணும். அவங்க போனஸ்னா வாங்கட்டும், அரியர்ஸ்னா வாங்கட்டும், எதனா வாங்கட்டும். நீ ஆண்டவருக்கு ஊழியக்காரனா இருந்தால் உன் கடமையை நீ கரெக்டா செஞ்சா, உன் வேலைகளை நீ கரெக்டா செஞ்சா உனக்கு என்ன இல்ல? குறைவில்லை. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம போட்டுக்கிற அஸ்திபாரம் என்னன்னா தசம பாகம். புரிஞ்சுச்சா இல்லையா? சரி, இந்த கணக்கு புரிஞ்சுச்சா? இதுல இருந்து ஃபர்தரா டெவலப் பண்ணி போக போறோம். அது அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஒரு டீ பிரேக்.